வந்து ஏதோ சத்தம் கேட்டனால ஹஸ்பண்டும் வெளியே போய் பார்த்தாரு. பார்த்தபோது யாரோ சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கனால ஒரு நபரை பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கல, அவர் போய் திரும்பிட்டார். நானே என் பையனும் தான் பார்த்தவரை. அவர் பார்க்கப்போ என்னென்னா ஒரு நாயை இழுத்துட்டு வர்றதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எதுக்கு இங்கே சுற்றுறீங்கன்னு கேட்கும்போது இங்கே வந்து வேலை, இங்கே பில்டிங்கில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த பக்கம்லாம் சுற்றாதீங்க, நீங்கள் வந்து இப்படி சுற்றக்கூடாது, உங்கள் இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டோம். அவர் போகும்போது அவர் கை ஃபுல்லாக ஆயிலாக இருந்துச்சு நிறையா. அப்போ தான் அவர் வந்து ஆயிலை கட் பண்ணி ஒரு கையிலலாம் ஊற்றிருக்காரு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, திருடனுக்கு வந்து திருடுறதுக்காக வந்து ஆயில் தடவிட்டு வருவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி யாருக்கும் டவுட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா உங்கள் இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு நானும் பையனும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சு, நாய் இழுத்துட்டு போனார் பார்த்தீங்களா, தாகத்தை ஏதோ அவர் பண்ணுறாரோ அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். நாயத்தை ஏதோ பண்ணுறான்னு போட்டிருக்கேன், எனக்கு அப்படி தோணுது, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லவும் கரெக்டாக அந்த நேரத்தில் வீட்டு வேலை நடந்துருக்க வீட்டிலேருந்து நாய் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் என் ஹஸ்பண்டு போய் பார்க்குறாரு. நாங்களும் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, டாகை வந்து செக்ஸுவல் டார்ச்சர் ஒரு பண்ணுறது நேற்றுங்க நாங்கள் பார்த்தோம். எனக்கு அது பார்த்தாலேருந்து இன்னுமே என் மனசு ஆறவே இல்லை. ஏன்னா எங்கேயோ நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது என் கண் முன்னாடியே நடக்குங்கும்போது நான் பார்த்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்டே நின்று, அவர் ஓடிடக்கூடாதுன்னு நின்னா. அதுக்கப்புறமா இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா எங்கள் தலைவரெலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து பார்த்தாங்க. இதுதான் நேற்று நடந்துச்சு. எனக்கு இது ஏன் வெளியே சொல்லணும் அப்படின்னா, டாகுனாலுமே அந்த இடத்துல என் குழந்தையாவது அந்த நான் டாகை பார்த்தேன். எனக்கு இன்னுமே அந்த இது மறக்க முடியல. உங்கள் பேருங்க? என் பேர் ராஜேஸ்வரி.